பாய்ச்சல். குறிப்புச்சட்டகம் முன்னுரை. தெருமுனை திறமைகள். அனுமார் ஆட்டம். அனுமார் அருகில் அழகு வரல். ஆற்றங்கரை ஓரம். அனுமாரை மிஞ்சி அழகின் ஆட்டம். முடிவுரை. ஓகே. முன்னுரை. புதினை எழுத்துக்களால் தனது புகழை தமிழ் உலகில் முத்திரை பதித்து சாகித்ய அகாதமி விருதை பெற்ற கந்தசாமி அவரின் பாய்ச்சல் கதையில் வரும் அனுமார் என்னும் கலைஞனின் கலைத்திறனை பற்றி கட்டுரையில் காண்போம். தெருமுனை. தெருமுனையில் தினந்தோறும் எத்தனையோ கலைகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. நடுத்தர மக்களை நம்பி வாழும் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள அனுமார் வேடமிட்ட ஒருவன் அனைவரையும் மகிழ்விக்கிறான். அனுமாரின் அனைத்து செயல்களையும் அழகு என்ற சிறுவன் கண்டுகளிக்கிறான். திறமைகள். எப்படியெல்லாம் அந்த அனுமார் டான்ஸ் ஆடினார், அவருடைய ஸ்டைல் எல்லாம் எப்படி இருந்தது, திறமையா எப்படி ஆடினார். குரங்கு போல ஓடி வந்தான். 2 கால்களையும் தரையில் மாறி மாறி அடித்து வேகமாக கைகளை வீசி நடந்தான். கொஞ்ச தூரம் சென்றதும் கடையில் இருந்த வாழைத்தருவை பறித்து அனைவருக்கும் கொடுத்தான். அதில் ஒன்று அழகுக்கும் கிடைத்தது. அனுமார் ஆட்டம். தான் உண்மை அனுமாராக மாறியதை எண்ணி அந்த அனுமார் கீச் கீச் என்று கத்திக்கொண்டே பந்தக்காலை பற்றிக் கொண்டு மேலே இருந்து கீழே குதித்தார். திடீரென மேலமும் நாகஸ்வரம் ஒலிக்க தொடங்கிய போது கண்மூடி கண் திறப்பதற்கு அனுமார் கீழே குதித்து பெரிய வாளில் தீப்பந்தத்தை கொண்டு மேலே சுழற்றினார். கூட்டம் பின்வாங்கியது. அனுமார் கால்களை தரையில் அடித்து உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கினார். அனுமார் தன் கம்பீரமான தோற்றத்தோடு நின்று பெரிதாக சிரித்தார். அனுமார் அருகில் அழகு வரல். உடனே கிட்ட வரான். அந்த அழகுன்ற பையன் அனுமார் கிட்ட வரான். அனுமாரால் வாளை வெகு தூரம் தூக்கி வருவது கடினமாக இருந்திருக்கும் போல கையில் கொடுத்துவிட்டு நடக்க ஆரம்பித்தார். காரில் வந்தவர் ஆரன் அடிக்க அதை ஒருவன் முன்னால் வந்து தடுக்க அனுமார் அதை தன் வாளை எடுத்து மேலே சுட்டி அவன் மீது வீசி பின்னுக்கு இழுத்தான். அதை பார்ப்பதற்கு அனைத்து கூட்டவனும் கைத்தட்டி ரசித்தார்கள். அந்த காரில் வந்தவன் பணத்தை எடுத்து அனுமாரிடம் நீட்டினான். அந்த அனுமார் மேலம் அடிப்பான். அவனை பார்க்கிறான். உடனே மேலக்காரன் முன்னால் வந்து பணத்தை வாங்கி கொண்டு மடியில் வைத்துக் கொண்டான். ஆற்றங்கரை ஓரம். ஆட்டம் இல்லாமல் அனுமார் நடக்க ஆரம்பித்த போது கூட்டம் குறைய ஆரம்பித்தது. மேலக்காரன் தன்னுடைய தவளை கீழே இறக்கி வைத்தான். ஆட்டம் முடிந்தது என்று தீர்மானம் செய்து கூட்டம் முற்றிலும் கலைந்தது. அனுமார் வாயால் மூச்சு விட்டு ஆலமரத்தின் ஓரத்தில் சாய்ந்து கொண்டார். மேலக்காரன் பணத்தை எண்ணி பங்கு பிரித்து கொடுத்தார். அனுமார் அதை வாங்கி கொண்டு ஆற்றங்கரையோரம் உள்ள கோவில் தூணில் சாய்ந்து கொண்டு அனுமார் உட்கார்ந்தார். அனுமாரை மிஞ்சி அழகின் ஆட்டம். உடனே அந்த யாரு போறான்? யார்கிட்ட பேசுறான்? அனுமார் பேசுறான். நல்ல ஆடுனீங்க. ஓ, ஆட்டம் எல்லாம் பாத்தியா? ரொம்ப ஜோருங்க. உங்களை மாதிரி நானும் ஆடணும் ஆசை. எங்க ஒரு சின்ன ஆட்டம் ஆடி காட்டு. அழகு தன் காலில் சலங்கையை கட்டி கொண்டு அனுமார் மூஞ்சை எடுத்து மாட்டிக்கொண்டு தன் கண்டதை எல்லாம் ஆடி காட்டினார். முதலில் அவனுடைய ஆட்டம் தாளகதிக்கு இணங்கி வருவது போல் இருந்தது. அனுமாரால் உட்கார்ந்து இருக்க முடியவில்லை. எழுந்து முன்னே அம்பு போல் பாய்ந்து அவனும் கூட ஆடினான். ஆனால் அனுமார் தன்னுடைய கால்களை பின்னிக் கொள்ள தரையில் விழுந்தார். ஆனால் அந்த அழகு தன் ஆட்டத்தில் மூழ்கியவனாய் அவன் பாட்டுக்கு ஆடிக்கொண்டே இருந்தான். முடிவுரை. இக்கதையில் கூட்டத்தினரை மகிழ்விக்க வந்த அனுமாரின் ஆட்டத்தை கண்டு மயங்கி அனுமாரை போல தானும் ஆடினான் அழகு. அனுமாரோடு ஒன்றி போனான். கலைக்காகவே என்பது போல கலைஞன் இன்னொரு கலைஞனை உருவாக்க முடியும் என்பதை பாய்ச்சல் கதையில் நாம் அறிந்து கொள்கிறோம். தெருமுனையில் ஏதோ ஒரு சத்தம். தெருமுனையில் ஏதோ ஒரு சத்தம். ஆலோடி தூணை பிடித்துக் கொண்டு சுற்றி கொண்டிருந்த அழகு தெருவை நோக்கி ஓடினான். அங்கே கூட்டத்தை பார்த்து தானும் அந்த கூட்டத்தில் நுழைந்தான். பச்சையா நீளமா என்று கணிக்க முடியாத கால்கள் மின்ன வேகத்தில் செல்வதை பார்த்த அந்த அழகு தான் கண்டதை பார்த்து திகைத்து நின்றான். அங்கே ஆளுயிர குரங்கு ஒன்று ஆடிக்கொண்டிருந்தது. பிறகுதான் தெரிந்தது ஆளுயிர குரங்கு இல்ல, அது என்னது? அனுமார். ஓ, இதுதான் அனுமார் என்று அவன் உணர்ந்து கொண்டான். அந்த அனுமார் பந்தல் காலின் வழியாக மேலே சென்று மறைந்தார். மேலும் துரிதகதியில் ஒலிக்க ஆரம்பித்தன. பந்தல் கால் வழியாக எதிரே கீழே குதித்து பயங்கரமாக சிரித்தார். யாரு? அனுமார். கூட்டம் வட்டமாக மாறியது. அனுமார் தன்னுடைய ஆட்டத்தை ஆடி காட்டினார். பக்கத்தில் வாழைத்தார் தொங்கியது பழங்களை பறித்து அனைவருக்கும் கொடுத்தார். அதில் ஒன்று அனுமாருக்கும் கிடைத்தது. அழகு கிடைத்தது. அவன் வாங்கி பையில் வைத்துக் கொண்டான். பையில் வைத்துக் கொண்டான்.
அனுமார் அழகு ஆட்டம் ஆடியது. கூட்டம் வட்டமாக மாறியது. மீண்டும் மேளங்கள் புனிதகளில் ஒலிக்க ஆரம்பித்தன. வாளில் தீப்பண்டம் கட்டி கொண்டு ஆட்டத்தை ஆடினார் அனுமார். மேலே சுழன்று ஆடுகின்ற பொழுது கூட்டம் வட்டமாக பயந்தது. கீழே அடிக்கின்ற பொழுது புழுதிகள் கிளம்பி பொறியாக பறந்தன. இதை கண்ட மக்கள் கைதட்டினார்கள். அந்த அழகை எம்பி எம்பி குதித்தான். நல்லா எகிரி எகிரி மகிழ்ச்சி அடைகிறான். சிறிது நேரம் பொறுத்து கூட்டம் அப்படியே மெல்ல நகர்ந்தது. ஆட்டம் எல்லாம் முடிந்தது. அனுமார் ஒரு கோவில் துறையில் சாய்ந்து கொண்டார். அழகு ஒரு கூலின் மீது அமர்ந்து கொண்டான். தவுல்காரன் பணத்தை பங்கு பிரித்து கொடுத்தார். தன் முகத்தில் மாட்டிருந்த அந்த முகக்கவசத்தை எடுத்து வீசினார். மார்பில் இருந்த ராமர் படத்தை எடுத்து வீசினார். கை சதங்கை கால் சதை அணைத்து தூக்கிவிட்டு காரி உமிழ்ந்தார். யாரு? அனுமார். ஐயோ, அனுமாருக்கு என்னவோ ஆகிவிட்டது என்று அழகு பயந்து கிட்டே சென்றான். பிறகுதான் ஆட்டம் எல்லாம் பாத்தியா? பார்த்தங்க, ரொம்ப ஜோருங்க. எனக்கும் உங்களை மாதிரி ஆடணும் ஆசைங்க. அப்படியா? எங்க ஒரு சின்ன ஆடி காட்டு, வருமானம் பாக்குறேன். அனுமார் முகத்தை அந்த அழகு அனுமார் முகத்தை எடுத்து மாட்டிக்கொண்டான். வாளை எடுத்து செருகி கொண்டு முதலில் தான் கண்டதை எல்லாம் நிறுத்தி கொண்டு அந்த முதலில் ஆடுகின்ற ஆட்டத்தை ஆடினான். அந்த அழகின் ஆட்டம் தாளகதிக்கு இணங்கி வந்தது. பிறகு அவன் போக்கில் ஆட ஆரம்பித்தான். அதை கண்ட அனுமார் தான் எழுந்த முன்னே பாய்ந்த அம்பு போல் அவன் எதிரில் ஆட ஆரம்பித்தான். அவன் எனக்கா பாய்ச்ச காட்ட பிடிக்க பாய்கிறார். அப்பொழுது அவரை பிடிக்க முடியாமல் கால்கள் பின்னிக்கொள்ள தரையில் விழுகிறார் அனுமார். அழகு தன் பாட்டுக்கு ஆடிக்கொண்டிருந்தான். கலைஞனை இன்னொரு கலைஞன் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானாக அந்த கலைஞன் உருவாக்கி விடுவான் என்பதுதான் இந்த கதை. ரெண்டு விதமா சொல்லிக்கிறேன்னா, எத்தனை விதமான சொன்னாலும் ஒரே ஆன்சர் தான். என்ன ஆன்சர்? மனவாடம் பண்ற நாளைக்கு கதை புரிஞ்சுதா? மனவாடம் பண்ற வந்து எழுது. ஓகே, காலையில வந்து டெஸ்ட் செக் பண்ணுவோம். புக்கு பார்த்து அப்படியே எழுதி வந்துருது இல்ல, படிச்சுட்டு எழுதி வரும். மறுவூர் பாக்க தெருக்கள் எவ்வாறு உள்ந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது? மறுவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் யார் இருந்தா வீதி என்னடா பண்ணிருக்கீங்க? டேய், சுண்ண பொடி, வண்ண பொடி, சுண்ண பொடி படிச்சு மந்த போயிட்டியா? கையெழுத்து Okay.